ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷைன் வித் வைரம். ஸோ என்னோட பேர் வைரம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரிவ்யூவிங் த சன்ஸ்க்ரீன்ஸ் ஐ ஓன். என்கிட்ட இருக்க சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஒரு 5-6 சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மோஸ்ட்டாக எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் யூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எந்த சன்ஸ்க்ரீன்லாம் ஸ்பெசிஃபிக் ஸ்கின் டைப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த சன்ஸ்கிரீன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். அண்ட் விதவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சன்ஸ்கிரீன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் கேரில் எந்த ஸ்டெப் ஆட் பண்ணிக்கோங்க, ரிமூவ் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கின் கேரே பண்ணாமல் கூட இருங்க. பட் வந்து சன்ஸ்கிரீன் மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. காலையில் எழுந்து மூஞ்சி கழுவின உடனே நான் சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிடுவேன். அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதை ரிமூவ் பண்ணிடுவேன். சன்ஸ்கிரீன் இல்லாமல் நான் வெளியே போகவே மாட்டேன். வீட்டில் இருந்தாலுமே நான் வந்து மோஸ்ட்லி எல்லா டேஸுமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிடுவேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணாலும், சீரம்ஸ், மாய்ஸ்சரைசர் என்ன யூஸ் பண்ணாலும் எதுவுமே ஒர்க் ஆகாது அன்டில் யூ கெட் டு யூஸ் சன்ஸ்கிரீன் எவ்ரி சிங்கிள் டே. நீங்கள் சன்ஸ்கிரீன் டெய்லியும் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்கின் கேர் எல்லாமே உங்கள் ஃபேஸில் வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு ஒரு பிரோஜனமும் இல்லை. என்ன சீரம், நயாசினமைட், சாலிசிலிக் ஆசிட், ரெட்டினால், விட்டமின் சி எது யூஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக மார்னிங் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். அண்ட் ரீஅப்ளை பண்ணுறது நல்லது தான். பட் நான் வந்து ரீஅப்ளை பண்ணிங்கன்னான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக மாட்டேன். பட் ஐ எம் ஃபைண்டிங் அ பெட்டர் வே டு ரீஅப்ளை தேன் யூஸிங் அந்த க்ரீம் சன்ஸ்க்ரீனே வந்து ரீஅப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது இந்த ஸ்டிக்கோ இல்லை ஸ்ப்ரேவோ எது நல்லாயிருக்கும்னு சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் நான் கண்டுபிடிச்சேன்னா அதையும் சொல்கிறேன். அண்ட் அவ்வளோதான். இதுதான் நான் வந்து வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் இப்போ இருக்க சம்மருக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியே போனீங்கன்னா அவ்வளோதான், ஸ்கின் எக்கச்சக்கமாக டேமேஜ் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் பேர் இன் மைண்ட், வியர் சன்ஸ்க்ரீன் எவ்ரி டே வென்எவர் யூ ஸ்டெப் அவுட். இல்லை வீட்டில் இருந்தீங்கனாலும் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்சர் எக்ஸ் சன்ஸ்க்ரீன் தான். ஸோ இது அப்ளிகேஷன் வீடியோ வந்து ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன்னு காட்டியிருக்கா. ஸோ நம்ம அது பார்த்துட்டு வந்துடலாம். கார்சர் எக்ஸோட அல்ட்ரா லைட் இன்விசிபிள் சன்ஸ்க்ரீன் விச் ஹேசல் ப்ளஸ் ஆலோவேரா ப்ளஸ் ஹைரலானிக் ஆசிட் இருக்கு. Amazing lightness, a sheer and transparent formula absorbs quickly without any white cast, providing a refreshing finish for hydrating sunscreen. ஓகே, இது 50 ml ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் நான் வந்து பாப்அப் பண்ணுறேன் என்னன்ட்டு. இதில் SPF 50 PA++++, கார்சரெக்ஸோடது இது. அண்ட் இதை வந்து எனக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இது வந்து ஒரு க்ரீமி ஜெல் ஃபார்முலா தான். ரொம்ப ஹெவியாக இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இஃப் யூ ஆர் ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின், இதை நீங்கள் வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த சம்மருக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10 ஸ்டெப்பு ஸ்கின் கேர் மார்னிங் டைமில் பண்ண வேண்டாம். சீரம், மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீன், அந்த மாதிரி காலையிலே வந்து நிறைய பண்ண வேண்டாம். அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணால் போதும். இட் வில் கிவ் யூ ஹைட்ரேஷன் அண்ட் சன் ப்ரொடெக்ஷன். இது ஒரு கொரியன் சன்ஸ்க்ரீன் அண்ட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட. But CosRX as a brand, I love the brand. Every single product from that brand has been worked for me. ஸோ ஐ லவ் திஸ் பிராண்ட். ஸோ இந்த சன்ஸ்க்ரீனுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. போட்ட உடனேமே ஸ்கின்ல அப்சர்வ் ஆன ஃபீல் உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து அப்படியே ஸ்கின் உள்ளே போயிடும். நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்ட அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஒரு லேயர் மாதிரி அது இருக்காது உங்கள் ஃபேஸில். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்படி தான் இருக்குது அதோட ஃபினிஷு.
செகண்ட் வந்து இந்த ஃபேஸ் ஸ்கின்னோட எஸ்பிஎஃப் ஜூஸ் இதோட அப்ளிகேஷனும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து ஃபேஸ் ஸ்கின்லேருந்து எஸ்பிஎஃப் ஜூஸ். இதில் வந்து எஸ்பிஎஃப் 50+, இதுலேயுமே PA 4+ இருக்கு. ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து 100 ml பாட்டில். இதோட ப்ரைஸும் நான் வந்து உங்களுக்கு பாப்அப் பண்ணுறேன். இது பம்ப் வடிவத்தில் வர்றதுனால நீங்கள் நிறைய எடுத்துடாதீங்க. ஸோ ஒரு ஹாஃப் பம்ப் பண்ணால் போதும். நான் நிறையா வாட்டி அப்படி தான் ஃபுல் பம்ப் பண்ணி நிறைய ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. இதுவுமே சேஃப் கார்டாரெக்ஸ் மாதிரி தான். க்ரீமி ஜெல் லைக் ஃபார்முலாவாக இருக்குது. ரொம்ப க்ரீமியாகவும் இல்லை, அதுக்குன்னு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இல்லை. ஸோ சேம் தான். இதுவுமே வந்து நீங்கள் ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் இல்லை ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்குங்க, ஹைட்ரேட்டிங்காக. ஸோ இதுதான் இந்த சைடோட ஃபினிஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது. அண்ட் அந்த பிசுபிசுப்பு வந்து இல்லை, காஞ்சிட்ட அப்புறம். அண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் போட்ட மாதிரியும் வந்து ஃபீல் ஆகலை. அண்ட் இது வந்து கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா லேயர் ஃபீலிங் இருக்குது. போட்ட உடனே வந்து முகத்தில் நல்ல ஒரு சில் ரெஃப்ரெஷிங் ஃபீலிங்காக இருக்குது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்க, இல்லை வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம். இதுவுமே சேம் தான். ஆயிலி டூ காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். அண்ட் ட்ரை ஸ்கின் பீப்புளும் யூஸ் பண்ணலாம். பேசிக்காக இந்த ரெண்டுமே வந்து ஆல் ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சன்ஸ்க்ரீன் தான் லாரா ரோஷே போசே லெப்ராட்ரியே சம்திங் இன் ஃப்ரெஞ்ச். ஓகேவா? இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபார்மசி சன்ஸ்க்ரீன். இதில் 50+ SPF, UVAB ப்ளஸ் UVA இருக்குது, PA 4+ இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அண்ட் அல்ட்ரா லாங் UVA ப்ரொடெக்ஷன். அண்ட் மற்ற எல்லாமே வந்து இதில் ஃப்ரெஞ்சில் போட்டிருக்கு. ஸோ அதை படித்து அசிங்கப்பட விரும்பல. இது 50 ml ப்ராடக்ட்டு. இதோட டெக்ஸ்சரு அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு நான் வீடியோ இங்கே பாப்அப் பண்ணுறேன். ஸோ இது நான் ரீசெண்டாக வாங்கி ட்ரை பண்ண சன்ஸ்க்ரீன் தான். டு பி ஆனஸ்ட், இது வந்து இவங்க கிளைம் பண்ணியிருக்கிறது என்னன்னா, இது ஆயிலி ஸ்கின்க்கு நல்லாயிருக்கும். அண்ட் வந்து ஆன்டி டார்க் ஸ்பாட் ஃப்ளூயிட், உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் அது ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. So far I have used so many sunscreens. லைக் ஒரு 2 வருஷமாக நான் நிறைய சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது கொடுத்த ப்ரொடெக்ஷன் மாதிரி வேற எந்த சன்ஸ்க்ரீனும் கொடுக்கல. இது அவ்வளோ நேரம் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நான் வெளியே ரொம்ப நேரம் வெயிலில் இருக்க போகிறேன்னா இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன். இது ப்ரைஸி தான், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் 50 ml ப்ராடக்ட்டுக்கு. பட் இருந்தாலும் இதோட டெக்ஸ்சர் ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ஸ்கின்ல ஒரு லேயராக அகெயின் ஃபீல் ஆகாது. இதில் வந்து லைட்டாக அந்த ஃபார்மசி ஸ்மெல், அதாவது மெடிசனில் இருக்க அந்த ஸ்மெல் இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்காது, பேரபிளாக தான் இருக்கும். அண்ட் ஸ்கின்ல ஒயிட் கேஸ்டோ இந்த க்ரீஸி ஃபீலிங்கோ எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது. கிட்டத்தட்ட அந்த விஷ்கேரோட லிக்விட் சன்ஸ்க்ரீன், ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேம்னு சொல்ல முடியாது, அதை விடவே இது லைட் வெயிட்டாக இருக்கும். இதுவுமே ஒரு ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் மாதிரி தான். பட் இது வந்து ரொம்ப லாங் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நீங்கள் உச்சி வெயிலில் போய் வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற நிலமை வந்ததுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எவ்ரி டே ஆஃபீஸ்க்கு நான் இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் மேக்கப்போட பேஸாகவுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோஃபார் நான் யூஸ் பண்ண சன்ஸ்க்ரீன்லேயே பெஸ்ட்டு
ப்ரொடெக்ஷன், லாங் வியர் ப்ரொடெக்ஷன் குடுக்குற சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா, இதுதான். ஐ லவ் திஸ் சன்ஸ்கிரீன் த மோஸ்ட். ஆம் ரீஸ்டாக் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா, விலை ஜாஸ்தி. ஸோ, ஆஃபர்ல வந்தா மட்டும் தான் ரீஸ்டாக் பண்ணலான்னு இருக்கேன். லெட்ஸ் சி. அண்ட் இந்த சன்ஸ்கிரீன் வாங்குனதுக்கு எனக்கு ஃப்ரீ பையா குடுத்த சன்ஸ்கிரீன் தான் இது. இதுவுமே லாரா ரோஷே போசேலேருந்து வர சன்ஸ்கிரீன் தான். ஸோ, இது வந்து அகைன் இதில ஃப்ரெஞ்ச்ல தான் எழுதியிருக்காங்க. யூவி மியூன் 400 50+ எஸ்பிஎஃப் இதுலயுமே எல்லாமே இதுல இருந்த எல்லாமே இருக்கு. வெரி ஹை ப்ரொடெக்ஷன், ஆயில் கண்ட்ரோல் ஜெல் கிரீம். ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு அகைன் இந்த சன்ஸ்கிரீன் வந்து நல்லா இருக்கும். நிறையா கூட போட வேண்டாம். ரொம்ப கம்மியா போட்டாலே ஸ்கின்ல வந்து நல்லா அப்ளை ஆகும். நான் ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் ஒரு 2 யூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட அப்ளிகேஷன் வீடியோவும் நான் காட்டுறேன். ரொம்ப லைட் வெயிட். ஸோ ஒரு ப்ரைமர் ஜெல் யூஸ் பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இருக்கும். அகைன் இது நீங்க வந்து மேக்கப் பேஸாவுமே நல்லா தான் இருக்கும். இந்த நைக்கால சிலிகான் பிரைமர்னே வரும். அந்த மாரி ஒரு டெக்ஸ்சர் தான் இந்த சன்ஸ்கிரீனே இருக்கும். இந்த மாரி சன்ஸ்கிரீன் ட்ரை ஸ்கின் பீப்பிள் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா, இந்த 2 சன்ஸ்கிரீனுமே ஐ திங்க் யூ நீட் அ மாய்ஸ்சரைசர் ஆர் அ ஹைட்ரேட்டிங் டோனர். ஆயிலி ஸ்கின் பீப்பிளுக்கு ஐ டோன்ட் திங்க் யூ நீட் தட். யூ கேன் ஸ்ட்ரெயிட்லி கோ வித் த சன்ஸ்கிரீன் அண்ட் அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன போடுறீங்களோ போட்டுக்கலாம். பட் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ஐ திங்க் யூ மைட் நீட் அ மாய்ஸ்சரைசர் ஆர் ஹைட்ரேட்டிங் டோனர் பிஃபோர் தி சன்ஸ்கிரீன். ஏன்னா அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் ப்ரொடெக்ஷன் அகெயின் இந்த 2 சன்ஸ்கிரீனுமே ப்ரொடெக்ஷன் அவ்வளவு சூப்பராக கொடுக்கும். இதில் இருக்க மாதிரியே சொன்ன மாதிரியே ஹை ப்ரொடெக்ஷன் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கி ஃபீலிங் இப்போ நான் காட்டுற எந்த சன்ஸ்கிரீன்லுமே ஒயிட் காஸ்டோ ஸ்டிக்கி ஃபீலிங்கோ அது எதுவுமே இருக்காது. அந்த கிரே எஃபெக்டோ ஆயிலி எஃபெக்டோ அந்த மாதிரி வந்து இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு அப்படி இருக்குன்னா எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் ரியாக்ட் ஆகும் சன்ஸ்கிரீன். ஸோ உங்களுக்கு அப்படி இருக்குன்னா ஐ வுட் சஜஸ்ட் யூ டு யூஸ் அ பவுடர் ஆஃப்டர் அப்ளையிங் சன்ஸ்கிரீன். எந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலுமே எனக்கு வேர்த்து கொட்டுது நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஹேண்ட் ஃபேனோ இல்லை ஏசிக்கு முன்னாடியோ இல்லை நல்லா காற்று வர இடத்துலையோ நின்றுட்டு அந்த சன்ஸ்கிரீன் நல்லா சோக் ஆகட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு பவுடரோ காம்பேக்டோ எனி பவுடர் டால்கம் பவுடர் லூஸ் பவுடர் எனி பவுடர் இப்போ காம்பேக்ட் பவுடர் நீங்கள் டெய்லி யூஸ் என்ன பண்ணுறீங்களோ அந்த பவுடரும் வச்சு நீங்கள் லைட்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃபினிஷ். உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் லுக்கும் வந்துடும். அண்ட் வந்து அந்த எண்ணெய் வழியிற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சன்ஸ்கிரீன் வந்து லாக்மியோட 925 ஸ்கின் பர்ஃபெக்ட் சன் எக்ஸ்பெக்ட் ட்ரை மேட் ஃப்ளூயிட் இந்த சன்ஸ்கிரீன் தான். இதுவும் வந்து ஏதோ ஒரு பர்ச்சேஸில் ஐ திங்க் மிந்த்ராவில் ஏதோ ஒரு ஃப்ரீ பையாக வந்தது. டு பி ஆனஸ்ட் நான் நினச்சே பார்க்கல இந்த சன்ஸ்கிரீன் அவ்வளவு சூப்பராக இருக்கும். லாக்மி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது ஒரு மேக்கப் பிராண்ட் பட் நாட் அ ஸ்கின் கேர் பிராண்ட். அண்ட் அதில் இருந்து நான் எந்த ஸ்கின் கேரையும் யூஸ் பண்ணது இல்லை. மேக்கப் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் பட் ஸ்கின் கேர் யூஸ் பண்ணதில்லை. எனக்கு என்னமோ அதில் ஒரு நம்பிக்கையே இல்லை. பட் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்ட அப்புறம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. நீங்க ட்ரை டூ காம்பினேஷன் ஸ்கின்னா இருந்தா தயவு செய்து இதை வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல ஆயிலி ஸ்கின்னா இருந்தாலும் இது வாங்கி வச்சுக்கோங்க. ஐ திங்க் நான் காட்டுற சன்ஸ்கிரீன்லயே இதுதான் ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். நான் இந்த எல்லா சன்ஸ்கிரீனும் முடிச்சுட்டு ஐ திங்க் இதில் நான் வந்து ஒரு பெரிய பாட்டில் வாங்கலான் இருக்கேன். இது அவ்வளோ நல்லா இருக்கு. நல்லா ஒரு மூசி வெல்வெட்டி ஃபினிஷ் வந்து உங்க ஸ்கின்னுக்கு தருது. ஆயிலி ஃபினிஷ்லாம் தரதே இல்லை. நல்லா ஒரு வெல்வெட்டி ஃபினிஷ் வந்து ஸ்கின்னுக்கு தருது. அண்டர் மேக்கப் இன்னும் சூப்பரா இருக்கு. அண்ட் மூஞ்சில அகைன் போட்டிருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கே கிடையாது.
ரொம்ப, ரொம்ப நல்ல சன்ஸ்கிரீன். நான் ஏன் லாக்மிய வந்து தப்பா எடை போட்டேன்னு எனக்கு வந்து கவலையாயிடுச்சு. இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்ட அப்புறம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் இப்ப ஜஸ்ட் வந்து இங்க பக்கத்துல தான் போப்போறேன். இல்ல அப்டின்னா, நான் இந்த சன்ஸ்கிரீன் போட்டு ஜஸ்ட் இந்த லாக்மியோட லூஸ் பவுடர் நான் நெறைய வீடியோல இதுக்கு முன்னாடி காட்டியிருக்கேன். அந்த லூஸ் பவுடர் எடுத்து அடிச்சுட்டு போனா போதும். நம்ம ஃபேஸ்ல எதுவுமே போட்டிருக்க மாரியே இருக்காது. நம்ம ஏதோ வந்து தூங்கி எழுந்து மூஞ்சி கழுவிட்டு வந்த மாரி அந்த ஃப்ரெஷ் லுக்கு. பட் நம்ம ஸ்கின்னே பெட்டர் ஸ்கின் லுக் அந்த மாரி இருக்கும். அவ்ளோ சூப்பரா இருக்கும் இந்த சன்ஸ்கிரீனு. ஆ டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சன்ஸ்கிரீன் இப்ப தான் புதுசா ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும் அப்டின்னா, இந்த சன்ஸ்கிரீன் ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் எந்த சன்ஸ்கிரீன்னா, இந்த ரைஸ் வாட்டர் அண்ட் நயாசினமைட் ஹைப்ரிட் சன்ஸ்கிரீன் ஃப்ரம் Plum. இப்ப நான் எல்லாத்துலயுமே SPF 50 சன்ஸ்கிரீன் தான். PA++ தான் இருக்கு. ஸோ இதுவுமே எனக்கு ஃப்ரீ பையா வந்த ஒரு ப்ராடக்ட் தான். ப்ளம் சன்ஸ்கிரீன் நான் ப்ளம்ல நெறைய எல்லா ஸ்கின் கேருமே மோஸ்ட்டா யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஃபுல் நயசினமைட் ரேஞ்சும் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்சிருக்கு. பட் சன்ஸ்கிரீன் மட்டும் நான் ஏன் வாங்காம இருந்தேன்னா, ஏன்னு தெரியல. நெறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து இந்த சன்ஸ்கிரீனுக்கு குடுத்துருந்தாங்க. ஆனா இந்த சன்ஸ்கிரீன் நான் ஃப்ரீ பையா வந்து யூஸ் பண்ணிட்ட அப்புறம், இதுக்கு எதுக்கு நீங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் குடுத்தீங்கன்ற மாரி தான் இருந்தது. ஐ நோ இது நெறைய பேருக்கு பிடிச்ச சன்ஸ்கிரீனும் கூட. பட் இது நெறைய பேர் சொன்னாங்க, "இது ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்லா இருக்காது" அப்படின்னு சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் தட். இது லிட்டரலா ஒரு வாட்டர் மாரி தான் ஃபீல் ஆச்சு. ஆம் ஃபேஸ்ல வந்து அகைன் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் இருக்க மாரியோ அப்படி ஃபீல் ஆகல. கொஞ்சம் டூயி ஃபினிஷ் குடுக்குது. எஸ், அந்த டூயி ஃபினிஷ் வந்து குடுக்குது. நீங்க அப்படியே இங்கெல்லாம் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து பளபளன்னு இருக்க மாரி அந்த ஆயிலி ஸ்கின் ஃபினிஷ்ன்னு சொல்லலாம். மேபி அது ஆயிலி ஸ்கின் பீப்பிள் போட்டீங்கன்னா, அது ரொம்ப உங்களுக்கு ஆயிலியா இருக்க மாரி இருக்கும். என்ன மாரி கா ட்ரை டூ காம்பினேஷன் ஸ்கின்னா இருக்கீங்கன்னா, இந்த டூயினஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ டூ ட்ரை திஸ் சன்ஸ்கிரீன் ஆல்சோ. அண்ட் இதுவுமே ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ் தான். அண்ட் ப்ரொடெக்ஷனுமே வந்து எனக்கு நல்லாவே இருந்துச்சு. இதெல்லாம் தான் நான் டெய்லி யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன். அண்ட் இது இல்லாம ஆயிலி ஸ்கின் பீப்பிள்க்கு இந்த மாரி கிரீமி சன்ஸ்கிரீன் வேண்டாம், ஹைட்ரேட்டிங் சன்ஸ்கிரீன் வேணாம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, யூவி டாக்ஸ்லேருந்து ஒரு ஜெல் சன்ஸ்கிரீன் இருக்கு. இத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வாங்கி. லிட்ரலா நான் சொன்னேன்ல, இந்த சன்ஸ்கிரீன் இது வந்து ஒரு பிரைமர் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெல் பிரைமர், சிலிகான் பிரைமர் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. இதுல வந்து இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஹைட்ரேட்டிங் ஃபீல் இருக்கும். ஆ அந்த மாரி இருக்கும். அ கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்கா இருக்க மாரி இருக்கும். பட் நான் சொல்ற இந்த யூவி டாக்ஸ் வந்து ஒரு சிலிகான் பிரைமர் நீங்க யூஸ் பண்ணா, ஃபேஸ்ல எந்த ஃபீல் இருக்குமோ, சேம் ஃபீல் தான் இருக்கும். ஸோ நீங்க ஆயிலி ஸ்கின்னா இருந்தா, கண்ண மூடிட்டு இந்த யூவி டாக்ஸோட ஜெல் சன்ஸ்கிரீன் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். அகெயின் அது எக்ஸ்பென்சிவ் தான். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் ஆயிலி ஸ்கின்க்கு ரெக்கமெண்ட் பண்ண இன்னொரு சன்ஸ்கிரீன் வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட ஜெல் சன்ஸ்கிரீன். அது கொஞ்சம் இன்எக்ஸ்பென்சிவ். ஸோ நீங்க எந்த பட்ஜெட் வச்சிருக்கீங்களோ, அது பொறுத்து ஆயிலி ஸ்கின் பீப்பிள் வாங்கிக்கலாம். அது தவிர்த்து மத்தபடி என்ன மாரி நீங்க ட்ரை டூ காம்பினேஷன் ஸ்கின்னா இருந்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு நான் சொன்ன இந்த எல்லா சன்ஸ்கிரீனுமே சூப்பரா இருக்கும். இந்த சன்ஸ்கிரீன்ல ஆயிலி ஸ்கின்க்கு எது நல்லாருக்கும்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே நல்லாருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அகைன் இந்த 2மே வந்து எக்ஸ்பென்சிவ் சைடு வரும். இதுவும் இந்த 3மே வந்து எக்ஸ்பென்சிவ் சைடு வரும். இன்எக்ஸ்பென்சிவ் சைடுல நீங்க இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேட்டிவா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீக்லி வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து போட்டுட்ருக்கேன் வீடியோஸ. நீங்க பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். பாய்.